கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு மேடை நாடகம் போன்று அமைக்கப்பட்டால் எவ்வளவு அதிகமான வகையிலே நாம் நற்கருத்துக்களை எல்லாம் அதில் சேர்த்து அதிலே நாம் கோர்த்து அந்த நாடகத்தை செறிவுள்ளதாக்க ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு ஆழமான கருத்தை உணர்த்துகிறது. அதுவும் தவக்காலத்தில் நாம் இருக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு இந்த சிந்தனையை கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கையின் வாழ்வு. இந்த நம்பிக்கையின் வாழ்வு என்பது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. நிலை வாழ்வு என்று சொல்கின்ற இறந்த பிறகு வரக்கூடிய அந்த வாழ்வு, அதை எதிர்பார்த்துத்தான் நாம், அதை எதிர்நோக்கித்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நம்பிக்கையாளர் என்று அழைக்கின்றார்கள். எப்படி நம்பிக்கையாளர் என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், இறந்த பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இறந்த பிறகு இதுதான் நடக்கும் என்று நமக்கு விவிலியம் சொல்கின்றதை அடிப்படையாக வைத்து அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ முற்படுகின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த நற்செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியிலே, இந்த கதையிலே, ஓமையிலே ஆண்டவர் நமக்கு அடிப்படையான ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன என்று சொன்னால், மனிதாபிமானம். அதன் அடிப்படையிலே இன்னும் சற்று உயர்ந்த வகையிலே சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்தையும் சற்று உயர்ந்த நிலையிலே அன்பு. இந்த மனிதாபிமானம் இல்லை என்று சொன்னால் சகோதரத்துவம் என்பது நிச்சயமாக இருக்காது. சகோதரத்துவம் இல்லை என்றால் அன்பிற்கு அங்கே இடமே கிடையாது. இந்த ஒரு கதையிலே இரண்டு பேரை நாம் பார்க்கின்றோம். ஒருவர் கதாநாயகனாக இருக்கின்றார், இன்னொருவர் அந்த கதாநாயகனுக்கு அடியிலே அவர் அடுத்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கின்றார். தலைகீழாக மாறுகிறது இறந்த பிறகு. இந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் கதாநாயகனாக மாறுகிறார். அந்த முதல் நிலையில் இருந்த அந்த கதாநாயகன் இதில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, செல்வர் ஒருவர் இருந்தார். இந்த கதாபாத்திரத்தை எப்படி இந்த நற்செய்தியாளர் சொல்கிறார் பாருங்கள். செல்வர் ஒருவர் இருந்தார். அவனுக்கு பேரே கூட கிடையாது. ஆனால் ஏழை லாசர் என்று அந்த கதாபாத்திரத்தை நற்செய்தியாளர் அறிமுகப்படுத்துகிறார். ஏழை லாசர், செல்வர் ஏழை. செல்வருக்கு பெயர் இல்லை, எனவே செல்வர் ஒருவர். ஏழைக்கு பெயர் உண்டு, ஏழை லாசர். அந்த லாசர் என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று சொன்னால், கடவுளை நம்பி இருக்கின்றார், இறைவன்தான் உதவி என்று ஒரு ஏழை இறைவனை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்கின்ற ஒரு நிலையிலே அவனுக்கு லாசர் என்ற பெயர் இருக்கிறது. செல்வன் என்பவனுக்கு எதுவுமே பெயர் இல்லை என்று சொன்னாலும் அனைத்தையும் பெற்றிருக்கின்றவனாக அவன் வாழ்கின்றான். எப்படி வாழ்கின்றான்? விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அணிகின்றான். ஆனால் இந்த லாசருக்கு பாருங்கள், அவன் மேல் போர்த்தக்கூட துண்டுகள் இல்லை, துணிகள் இல்லை. அவன் ஒருவேளை நிர்வாணமாக ஒரு சிறிய துணியோடு கீழே அவன் கிடந்திருப்பான், இருந்திருப்பான். செல்வந்தன் எப்படி இருக்கின்றான் பாருங்கள். பெரிய பகட்டான ஆடை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட இருக்கையிலே அமர்ந்து அவன் அன்றாடம் மகிழ்ந்து வாழ்கின்றான். ஆனால் இந்த ஏழை லாசர் எங்கே அமர்ந்திருக்கிறான் பாருங்கள். அந்த செல்வந்தனுடைய வீட்டு ஒரு மூலையிலே அச்செல்வருடைய வாயில் அருகே கிடக்கின்றான். கிடந்தார் என்று சொல்லப்படுகிறது, இருந்தார் என்று செல்வந்தனை சொல்லப்படுகிறது. அந்த செல்வந்தன் எப்படி எல்லாம் இருந்தான் பாருங்கள். நாள்தோறும், ஏதோ எப்பயோ கிடையாது, நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். அன்புக்குரியவர்களே, அவன் அண்டை வீட்டாரையும் அக்கம் பக்கத்தாரையும் நண்பர்களையும் கூப்பிட்டான். அவர்களோடு கூடி அமர்ந்து உண்டான் என்று கூட சொல்லவில்லை. நாள்தோறும் ஒரே ஆளை, வயிறே கடவுள்,
அதுதான் என் தெய்வம் என்று இதை ரெப்பிக்கிட்டே இருந்தான். விருந்துண்டு இன்புற்றிருந்தான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்புற்றிருந்தான் என்று சொன்னால் பசிக்குத்தான் உணவு. அது சற்று ருசி இருப்பது நல்லது. ஆனால் சில பேர் உண்பதற்கென்றே வாழ்கின்றார்கள். அது ஒரு இன்பம். அதைத்தான் கிளட்டன் என்று சொல்கின்றார்கள். போசன பிரியன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. போசனம் என்று சொன்னால் உணவு, பிரியன் என்று சொன்னால் அதை உண்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு பசி என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே அவன் நன்றாக விருந்துண்டு இன்புற்றிருந்தான். அவனுடைய வாழ்விலே அது ஒன்றுதான் அவன் செய்கின்ற ஒன்று. எபிகூரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ குழுவினர் இருந்தார்கள். இயேசுவின் காலத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் ஈட் அண்ட் ட்ரிங்க். நல்லா சாப்பிடு, குடி, கும்மாளாடி, ஜாலியாக இரு. நாளைக்கு நீ இருப்பியா தெரியாது. அதனால் இன்றைக்கே நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இரு என்று. இது ஒரு தத்துவமா? இது ஒரு வாழ்வா? ஆனால் இப்படியும் வாழலாம் என்று ஒரு சில பைத்தியங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த மனிதன் என்ன செய்தான்? யாரையும் அழைத்ததாக தெரியவில்லை. நன்றாக விருந்துண்டு தன்னுடைய வயிறை நிரப்பி மகிழ்ச்சியோடு அதிலே ஒரு இன்பம் கண்டிருந்தான். அவனுடைய சொர்க்கமெல்லாம், அவனுடைய மோட்சமெல்லாம் இந்த வயிறு தான். இதை சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இந்த ஒரு லாசர் பாருங்கள், உண்பதற்கு ஒன்றுமில்லை. அங்கிருந்து அவன் கரியை கடித்து எலும்பை போடுகிறான் என்று சொன்னால் அந்த எலும்பை எடுத்து இவன் ருசித்து பார்த்தவன். அப்படிப்பட்ட இந்த லாசர். இதுதான் இந்த முதல் சீன். ரெண்டாவது சீனில் பாருங்கள், அப்படியே தலையிட மாறுது. இந்த லாசர் இப்பொழுது எங்கே இருக்கின்றான்? இறந்த பிறகு லாசர் இப்பொழுது ஆபிரகாமின் மடியிலே இருக்கின்றான். அப்படி என்றால் இறைவனோடு இருக்கின்றான், இறை திரு பிரசன்னத்திலே இருக்கின்றான். இந்த மனிதன் எங்கே இருக்கின்றான்? இவன் நரக வேதனைப்படுகின்றான். அந்த அவியாத தீயிலே அவன் சுட்டெரிக்கப்படுகின்றான். இந்த வார்த்தைகளை படியுங்கள். ஏழை இறந்தான். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பாருங்கள், செல்வர் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், பூமியிலே போய் புதைஞ்சிட்டார். ஆனால் இந்த லாசர் இறந்தான், விண்ணகத்திற்கு அவன் வானதூதர்களாய் எடுக்கப்பட்டான். அன்புக்குரியவர்களே, புதைந்து போகின்ற வாழ்விற்காக நாம் இந்த உலகத்தில் இல்லை. மறைந்து போகின்ற உலகத்திற்காக நாம் இல்லை. மாறாக இறைவனால் வானகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அந்த நிலையான வாழ்விற்குத்தான் நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த சிறிய ஓமையை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இதை உணர்த்துகின்ற ஒரு சரியான நல்ல ஒரு காலம்தான் தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய தவ முயற்சிகளை எல்லாம் செய்வோம். ஆபிரகாமின் மடியிலே அமரவும், இறைவனுடைய திருச்சந்நிதியில் நாம் என்றும் இருக்கவும் இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.